வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பத்தி இண்டிகேட்டர்ஸ்ல டெக்னிக்கல் டூல்ஸை பத்தி பார்க்க போறோம். அதுல எப்படி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்சல கண்டுபிடிச்சு எப்போ நம்ம ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம பார்க்க போறோம். இது பியூர்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், ட்ரேடிங் கிடையாது. நான் ஒரு செபிலிட்டிஸ் அட்வைசரும் கிடையாது. இதுல நம்ம ஸ்டாக்கை பத்தி எதுவுமே பேச போறது இல்லை. ஜஸ்ட் கோயிங் டு ஹவு டு யூஸ் த இண்டிகேட்டர் அதுதான் பார்க்க போறோம். ஹவு டு யூஸ் த டூல் அதான் பார்க்க போறோம். இதை யூஸ் பண்ணி நீங்க சூப்பரா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருந்தா உங்களுக்கு எப்போ என்ன மாதிரி செய்யணுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். இது நிஃப்டி சார்ட் நீங்க பார்க்கறது. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளீன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டூல் இருக்கும், ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல லொகேஷன் எடுத்து வச்சிருக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரீங்க, இடத்துல வரீங்க, லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. நம்ம ஒவ்வொருத்தரையும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு வருது. இந்த இடத்துல இது பிரேக் பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? மார்க்கெட்டை இது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு நல்ல பெரிய பேரிஷ் கேண்டல். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபிபனாக்கி டூல் எடுத்து இந்த இடத்துல இந்த லோ எடுத்து இங்க இருந்து இங்க நம்ம வரைய போறோம். சரிங்களா? இதோட செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் எனேபிள் பண்ணிருக்கேன். இந்த செகண்ட்ல ஆக்சுவலா நான் மாடிஃபை பண்ணிருக்கேன் 0.62. அதான் இங்க 0.618 இருக்கு பாத்தீங்களா? அதே இது மைனஸ்ல 618 போடலாம். பட் ஓகே, அதே இது இந்த இடத்துல -0.28. இதெல்லாம் ஒரு மேஜர் லெவல். ஓகேங்களா? இதை போட்டு வரைஞ்சிட்டீங்கன்னா இந்த ஃபிபனாக்கி இது வந்துடும். சரிங்களா? நான் இதுல செட்டிங்ஸ்ல நான் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் லைன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டிருப்பேன். இதை எடுத்து வச்சுக்கலாம், சின்னதா இருக்கும். அப்படி எனக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லா வேணும், அதனால இதை பண்ணிருக்கேன். நீங்களும் பண்ணணும் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த வேல்யூஸ் ரைட் சைட்ல வேணும்னா ரைட் சைட்ல வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைட்ல வேணும் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கோங்க. நான் ரைட் சைட்ல வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இங்க பாப்போம் திரும்ப. இப்போ கீழே வந்துச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க இந்த ஃபிபனாக்கியை பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ ஒவ்வொரு லைனும் ஒரு சப்போர்ட் லெவல். இப்போ இங்க கீழே இந்த பிரேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்க அடிக்குது பாத்தீங்களா? இந்த சப்போர்ட்டை பிடிக்குது. இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் போடுது. அடிச்சு என்ன சொல்றது, இதோ கொஞ்சம் லைட்டா மேல போச்சு, திரும்ப அடிச்சு கீழே விழுந்துருச்சு. ஸோ அடுத்த லெவல் சப்போர்ட் எடுத்து செக் பண்ணுது. இது ஹேமர். ஓகேங்களா? அதுவும் பண்ணல, போயிடுச்சு திரும்ப மேல. ஓகேங்களா? மேல போயிட்டு இப்ப பாருங்க, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஹையர் ஹை. சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப வாங்க, இந்த இடத்துல நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கு பாத்தீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேரா பாருங்க RSI. ஸோ இதுக்கு நான் ஒரு லைனா நான் வரைஞ்சேன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு, டபுள் டாப். ஓகேங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது எனக்கு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இது ஈக்குவலா இருக்குது. இது எனக்கு ஹையர் ஹைல இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹை, இது லோயர் ஹை தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது பாத்தீங்கன்னா RSI பாத்தீங்கன்னா அதுவும் லோவில் தான் இருக்குது, அதாவது ஹையர் லோ தான் இருக்குது. இந்த ஹை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, கீழே தான், அப்படிதான் போகுது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ டைவர்ஜன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ப்ராப்பர் ட்ரெண்ட்ல இருக்குது இது. சரிங்களா? ஸோ இது மேலேயும் போகாது கீழேயும் போகாது, ஒன்றும் சைட்வேஸா இருக்கும், இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல நமக்கு இந்த இடத்துல பிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை கிராஸ் பண்ணல, திரும்ப வந்துருச்சு. ஸோ திரும்ப சப்போர்ட் எடுக்குது, மேலே போகுது. திரும்ப ஒவ்வொரு சப்போர்ட்லயும் டெஸ்ட் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், கரெக்டுங்களா? மேலே போகுது. இதெல்லாம் பேரிஷ் கேண்டில், எல்லாம் பேரிஷ் கேண்டில். ஓகேங்களா? மேலே போச்சு, திரும்ப விழுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்குது நமக்கு. அதே போல் நம்ம இதில் இண்டிகேட்டர்லையும் பார்த்தோம்னா இதை பாருங்க, இது லோயர் லோவில் இருக்குது, இது ஹையர் லோவில் இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைவர்ஜன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? லைட்டாக டைவர்ஜன்ஸ் தெரியுங்களா? அப்போ இது நல்ல மொமெண்டம். இது மேலே போகும் அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஷார்ட் டேர்ம்ல மேலே போகும். பட் இன்னமும் நமக்கு ட்ரெண்டு ரிவர்சல் இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ்னால என்ன ஆகும்னா மேலே போகும், பவுன்ஸ் ஆகும். கண்டிப்பா இந்த பவுன்ஸ்ல அதுக்கு மொமெண்டம் கிடைக்கணும். இப்படி மொமெண்டம் கிடைச்சாதான் மேலே போகும். ஸோ இப்போ இது மேலே போயிடுச்சா நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா கொஞ்சம் மேலே பவுன்ஸ் ஆகி மேலே போக போகுதுன்றது மட்டும் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல நான் பை பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா டைவர்ஜன்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு. ஸோ நான் பை பண்ணுவேன். சாரி. அடுத்து இப்போ அதே மாதிரி மேலே போச்சு பாருங்க, திரும்பவும் கீழே தான் விழுகுது மார்க்கெட்டு. அங்க போயிட்டு திரும்பவும் கீழே தான் வருது. ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்டையும் அடிச்சுட்டு கீழே வருது. ஸோ இதுதான் மெயின் சப்போர்ட். இது சரிங்களா? இதுதான் மெயின் சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாருங்க உங்களுக்கு ஒரு டைவர்ஜன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அண்ட் உங்களோட வால்யூம் பாருங்க, ஆவரேஜ் வால்யூம் கூட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது பக்கா இன்னொன்று ரிவர்சல். சரிங்களா?
ஸோ நான் இந்த இடத்துல திரும்ப நான் பை பண்ணுவேன். இப்போ அடுத்து ஒவ்வொரு இப்போ பாருங்க, இது வந்து சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ மேலே போகுது, சப்போர்ட் எடுக்குது, திரும்ப இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது இந்த ஃபிபனோக்கியில் இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். மேலே போகுது, திரும்ப வருது. ஸோ இந்த ஃபிபனோக்கி நீங்கள் வரைஞ்சிட்டு அப்படியே விட்டுறணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் புதுசாக வரையாதீங்க. இது வந்து லாங் டேர்முக்கு. ஷார்ட் டேர்ம்னா நீங்கள் 1 மினிட் 5 மினிட் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்லையும் நீங்கள் பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் அதுக்குள்ளே என்டர் ஆகலை. ஹை லெவலில் இதில் தான் நான் போகிறேன். நான் வேணும்னா நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பிரேக் பண்ணி போகுது. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹை கீழே திரும்ப இன்னொரு ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன், ஓகேங்களா, அதை அங்கே டச் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா என்ன நடக்குது, இது ஹையர் ஹை, இங்கே என்ன நடக்குது, ஹையர் லோஸ். அப்போ இதில் வந்து ஸ்பீடு இல்லை, இது பிரச்சனை, ஸ்லோ ஆயிடுச்சு, புஷ். அப்போ சல்லுன்னு விழுந்துட்டு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த 61 லெவல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான். இங்கே பாருங்க, இங்கே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. இப்போ இது வந்து டைவர்ஜன்ஸ் எதுவுமே கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டா மேலே போகுது. ஓகேங்களா, இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இதில் பட்டு மேலே போகுது. இது வந்து இப்போ ஹைக்கு போயிடுச்சு. இப்போ இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. அப்போ ஓவரால் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சைன் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஏன்னா இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து உங்கள் அந்த ஃபிபனாக்கி, அந்த பழைய ஃபிபனாக்கி டெலிட் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக போடணும். அதாவது இந்த இதுலேருந்து எடுத்து நீங்கள் இங்கே போடணும். ஓகேங்களா, போட்டிங்கன்னா இப்போ கீழே வருது பார்த்தீங்களா, இது வந்து 61% இல்லை 50%, இந்த ரெண்டுக்குள்ளே அது வரலாம். அப்போ நீங்கள் பார்க்கணும், சார்ட்டை பார்க்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கணும். அங்கேயும் இங்கே 50லையும் வரலாம், இல்லை 61லையும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். ஸோ இந்த இடத்துல எடுத்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறான். ஓகேங்களா, இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது. இந்த லோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த லோ, இது எனக்கு டைவர்ஜன்ஸ். அப்போ நான் இந்த இடத்துல நான் பை பண்ணுவேன். ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகுது. நான் என்னோட எலியாட் வேவ் தியரி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் எனக்கு 1, 2 வேவ். எல்லாருமே தேர்ட் வேவ்ல தான் பணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ எனக்கு தேர்ட் வேவுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஏன்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து 1, 2 வேவ். இப்போ தேர்ட் வேவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி தான் மேலே போயிடுச்சு, சரிங்களா. இப்போ அடுத்து நான் வெயிட் பண்ணுவேன், எப்படா கீழே வரும்னு சொல்லிட்டு, சரிங்களா. தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ் எல்லாம் போயிடுச்சு. அந்த எலியாட் வேவ்ல பாருங்க, கரெக்ஷன் வேவ் பத்தில நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எவ்வளவு தூரம் கரெக்ஷன் ஆகும், எப்போ கரெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இங்கே ஹை போயிடுச்சு, இந்த இடத்துல வந்து இப்போ லோ ஃபார்மேஷன்ல இருக்குது, சரிங்களா. ஷார்ட் டேர்ம்ல இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் கரண்ட் ட்ரெண்ட், ஏன்னா இங்கனக்குள்ள நடக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ கீழே விழுகுது இல்லைங்களா. இப்போ ஃபிபனோக்கி எடுத்து இங்கே இருந்து நான் இந்த ஹைக்கு வரைவேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டா 0.78 இந்த இடத்துல ஆக்சுவலா இதுதான் பெஸ்ட் பொசிஷன். அந்த இடத்துல பட்டு இது ரிவர்ஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இங்க எதுவுமே நான் வந்து என்ன சொல்றது இதுல சொல்லல, இதெல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு கிளீனா தெரியும். எங்கெல்லாம் டைவர்ஜன்ஸ் கிடைக்குது அங்க என்னன்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் வந்து அது வந்து வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் டைவர்ஜன்ஸ் கன்வர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ கீழே வரும்போது இப்போ அடிச்சு கீழே விழுது. ஆனா இது இப்படி வரும்போது என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்பீடு வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் ஸ்பீடு கிடையாது. ஷார்ப்பா இதுக்கு மேல பயங்கரமா விழுக போறது இல்லை. ஏன்னா இங்க வீக் ஆயிடுச்சு, ஸ்ட்ரென்த் வீக் ஆயிடுச்சு அது. ஓகேங்களா, அதாவது திரும்ப மேலதான் போகுது. அப்ப மேல போகுது. இப்போ ஸோ இது அடுத்ததுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஓவர் பெரிய ட்ரெண்ட்ல நான் பெரிய ட்ரெண்ட்ல பார்த்தேன்னா எனக்கு இது எப்படின்னா, இங்க இருந்து இந்த லோல இருந்து இங்க நான் வரைகிறேன், இந்த லோல இருந்து இங்க வரைகிறேன். இப்போ ஓகேங்களா, அழகா 61% ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு மேல இருந்து எனக்கு, சரிங்களா. இப்போ எனக்கு வந்து இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வேவ்க்கு நான் ரெடி ஆயிட்டேன். நான் இது இங்க வந்து நான் ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஆல்ரெடி. இப்போ எனக்கு 1, 2 வந்துச்சு. இப்போ நான் தேர்ட் வேவ்க்கு ரெடியாக போறேன். ஸோ இப்படிதான் நீங்க பார்க்கணும், சரிங்களா. இப்படிதான் நீங்க பார்க்கணும். இப்படிதான் எங்கெல்லாம் டைவர்ஜன்ஸ் வருதுன்னு சொல்லி பார்த்து, ஃபண்டமெண்டல்ஸ் நல்லது உங்களுக்கு தெரியும், மேக்ரோ எக்கனாமிக்லாம் நீங்க பார்க்கலாம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி சில ரியாக்ஷன்லாம் நடக்கும், அதை நீங்க இங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நீங்க ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வரைஞ்சிருந்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் லைன். இதுதான் சப்போர்ட் லைன். பல தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் டூலும் கிளீனா அழகா ஒரு இண்டிகேஷன் கொடுக்கு. இங்க லோல இருந்து நான் இங்க வரைஞ்சேன்னா வரும் இந்த சப்போர்ட். இது ஃபேக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிரேக் பண்ணி வந்திருக்கு, வந்துட்டு மேலே போகுது. ஸோ இதெல்லாம் பவர்ஃபுல் சிம்பிள். நீங்க ஒவ்வொரு இதுல எந்த இதுல வேணா நீங்க உங்க இதுக்கு நீங்க வச்சு பார்க்கலாம். இந்த லோல இருந்து கூட நீங்க டிரா பண்ணி பாருங்க, அழகா சப்போர்ட் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல 61% பட்டு மேலே போயிருக்கு. ஸோ இப்படி நீங்க வந்து சூப்பரா அதை வந்து ஃபிபனாக்கி டூலை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். பேசிக்கலா நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்லித்தர ட்ரை பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கொடுங்க, அது எனக்கு போதும். நீங்களே அதை அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதோட பவர்ஃபுல். இல்லை நம்ம பாஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க.
நான் உங்களுக்கு இப்போ கரண்ட் கூட நான் போட்டு காமிச்சிருக்கேன் நான். ப்ளஸ் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக கூட போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த டைவர்ஜென்ஸ் கான்செப்டை வச்சு, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கான்செப்டை வச்சு நீங்கள் எப்போ வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணலான்னு தெரியும். நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் வந்து புக் பண்ணிட்டு போகல, நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்து ஒரு கம்பெனியை பிக் பண்ணி நல்ல கம்பெனியை பார்த்து உட்காந்துருக்கோம், சரிங்களா? இப்போ அதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நம்ம ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.